ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் வந்து லைன்ஸ் அண்ட் ஆங்கிள் இன்ட்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஐடியா வந்து parallel lines. ஸோ parallel lines means two lines that do not meet or do not intersect. அப்படின்னா ரெண்டு parallel lines இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டு லைன்ஸ் வந்து எப்போவுமே மீட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேடர். ஸோ லேடரில் இருக்கிற அந்த ரெண்டு லைன்ஸ் வந்து எப்போவுமே வந்து மீட் ஆகாது. ஸோ அதுதான் parallel lines. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சப்போஸ் இஃப் அனதர் லைன், இன்னொரு லைன் வந்து இந்த ரெண்டு parallel லைன்ஸையும் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த லைனுக்கு பேர் டிரான்ஸ்வர்சல். ஸோ டிரான்ஸ்வர்சல் மீன்ஸ் a line that intersects the two parallel lines. ஸோ அப்படி ஒரு டிரான்ஸ்வர்சல் ரெண்டு parallel லைன்ஸை இன்டர்செக்ட் பண்ணும் போது நமக்கு 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ டோட்டலாக 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த 8 ஆங்கிள்ஸை நான் இப்போ ஜெல்லி பீன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு 4 ஜெல்லிஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் ஒரு 4 ஜெல்லிஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு டோட்டலாக 8 இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் மீன்ஸ் இந்த parallel லைன்ஸ்க்கு இன்சைடு இருக்கிற ஆங்கிள்ஸ் தான் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஸோ அப்போ இங்கே இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எதெல்லாம்னா திஸ் பிங்க், க்ரீன் and orange, white. So these are interior angles. So interior angles means the angles which are inside the parallel lines. அதே exterior angles means இந்த ரெண்டு parallel linesக்கு வெளியில் இருக்கிற angles. Again இங்கே orange, green and pink, white இதெல்லாம் exterior angles. And next வந்து corresponding angles. So corresponding angles means இப்போ இந்த parallel இந்த லைன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லைன், அந்த லைனுக்கு மேலே இருக்கிற ஆங்கிளும் அதே சேம் அனதர் லைன் இருக்கு இல்லையா அந்த லைனுக்கு மேலே இருக்கிற ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். விச் மீன்ஸ் இந்த ஆரஞ்சும் ஒரு பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். அதே மாதிரி க்ரீன் அண்ட் க்ரீன் சேம் வே இந்த லைனுக்கு கீழே இருக்குது இந்த ஒயிட், சேம் வே இந்த லைனுக்கு கீழே அனதர் ஒன் ஒயிட் இருக்குது. அப்போ இது ஒரு பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஸோ ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அண்ட் பிங்க் அண்ட் பிங்க் அனதர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஸோ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் மீன்ஸ் இப்போது இங்கே ஒரு ஷேப் நமக்கு ஃபார்ம் ஆகும். அந்த ஷேப் என்னென்னா இசட் ஷேப். ஸோ ஆல்ஃபபெட் இசட். ஸோ அந்த ஆல்ஃபபெட் இசட்டில் இங்கே என்ன ஆங்கிள் இருக்குன்னா ஒயிட் கலர். ஸோ அந்த ஒயிட் வந்து இங்கே ஆரம்பிக்குது, அந்த இசட் எண்ட் ஆகும்போது க்ரீன். ஸோ அப்போ இந்த பேரை தான் நம்ம வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இசட்டில் க்ளோஸ் ஆகிற இந்த ஆங்கிள் ஒயிட் அண்ட் க்ரீன் அது ஒரு ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அந்த சேம் வே ரிவர்ஸ் இசட், இந்த பக்கம் ரிவர்ஸில் வரும், இசட் லெட்டர் வந்து ரிவர்ஸில் வரும். ஸோ இங்கே பிங்க் அண்ட் இங்கே ஆரஞ்ச். ஸோ இந்த ரெண்டும் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷல் நேம் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஏன்னா இது வந்து parallel லைன்ஸ் இன்சைடில் இருக்கிறதுனால திஸ் ஒயிட் அண்ட் க்ரீன் ஒன் பேர் ஆஃப் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், அனதர் பேர் வந்து பிங்க் அண்ட் ஆரஞ்ச். சேம் வே இப்போ ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் மீன்ஸ் திஸ் ஆரஞ்ச் அண்ட் பிங்க் அது ஒரு பேர் ஆஃப் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், அனதர் பேர் வந்து க்ரீன் அண்ட் ஒயிட். ஸோ இதுதான் இன்டீரியர் அண்ட் ஆல்டர்னேட் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து co-interior angles. Co-interior angles means angles on the same side. Interior angles on the same side. That means இந்த white and orange இது ரெண்டும் ஒரே சைடில் இருக்குது. ஸோ அதுதான் co-interior angles. ஸோ இந்த சைடுக்கு this orange and white வந்து co-interior angles, இங்கே green and pink வந்து again co-interior angles. ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆங்கிள்ஸாக ட்ரா பண்ணி எப்படின்னு 1 by 1 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.